காலேஜ் போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல நின்னுகிட்டு இருந்த இந்த பொண்ணு கிட்ட ரெண்டு பொறுக்கி பசங்க பைக் எடுத்துட்டு வராங்க. வந்தவனுங்க அந்த பொண்ணோட மூஞ்சில ஆசிட் அடிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து வேகமா போயிடுறாங்க. அங்க இருந்தவங்களும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸுமே அங்க இருந்தவங்க கிட்ட யாராவது அந்த ரெண்டு பேத்த பாத்தீங்களா கேக்குறாங்க. அப்ப எல்லாருமே பயத்துல பார்த்தத சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒரு சின்ன பொண்ணு மட்டும் நான் பார்த்தேன்னு முன் வராங்க. அடுத்து போலீஸும் அந்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் ஊர்ல இருக்க எல்லா ரவுடி பசங்களையும் காட்டுறாரு. அப்ப அந்த ஆசிட் அடிச்ச ரவுடியும் அங்க இருக்க அந்த பொண்ணும் காட்டி கொடுத்துறாங்க. அடுத்த நாள் இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போறப்ப அந்த ரவுடியோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரு அந்த பொண்ணை வழிமறைச்சு முகத்துல கத்திய வச்சு கீறல் போட்டு விட்டுறான். அந்த பெண்ணும் பயத்துல வேகமா ஓடி வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்து நடந்தது எல்லாம் அங்க அப்பா கிட்ட சொல்லவும் அவங்க அப்பா இனிமே தம் பொண்ணு யார பார்த்து பயப்படக்கூடாதுன்னு பசங்க மட்டுமே இருக்கிற ஒரு கராத்தே கிளாஸ்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுறாரு. கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா கூட சேர்ந்து அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த 3 ரவுடி பசங்களும் பஸ் ஸ்டாப்ல நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்லி அந்த 3 பேரையும் போய் அடின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த பொண்ணு தைரியமா போய் ஒருத்தனை கூப்பிட்டு பல்லார்னு அறையறா. அடுத்து இன்னொருத்தனையும் அவ கத்துக்கிட்ட கராத்தேவை வச்சு பறக்க விட்டா. ஆனா ஒருத்த மட்டும் ஆசிட் பாட்டில எடுத்து ஊத்தவர அதை தடுத்து அந்த பொண்ணுமே அவனோட மூஞ்சிலேயே ஆசிட்ட ஊத்த விட்டாராங்க. சரி, இந்த பெண்ணு பண்ணது உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.